சௌகரியமாக இருக்கக்கூடிய காலத்துல நாளைய தினம் பொழுது விடிஞ்சா முடிச்சு விட்டு விடான்னு சொன்ன பிறகு அதை மாத்தினவ கைகேயி. இந்த கைகேயி மாத்தின உடனே ராமபிரான் வந்து நிற்கிறான். தசரதனால சொல்ல முடியல. என்னம்மா சொன்னான், உங்களுக்கு தெரியுமே அப்பா வந்து மௌனமா இருக்காரே, நீ தான் சொல்லேம்மான்னு ராமபிரான் கேட்க, அப்ப வந்து கைகேயி சொல்றாளாம் கம்பனுடைய பாசுரம். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனேயாள நீ போய், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனேயாள நீ போய், தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூடி வெங்கானம் நன்மை புண்ணிய புனல்களாடி ஏழிரண்டாண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றார். ஆழிசூழ் உலகமெல்லாம் ஆமா கைகேயி சொல்றா, ஆமா என்ன பண்ண தெரியுமா, இந்த ராஜ்யத்தை கடல் சூழ்ந்ததான மண்டல இருக்கக்கூடிய ராஜ்யத்தை பூர்த்தியாக பரதன் ஆள வேண்டியது. நீ 14 வருடம் ஜனாபாரம் தரிசித்து புண்ணிய புனல்கள் ஆடி பல கஷேத்திராடனம் மாதிரி நீ போயிட்டு வர வேண்டியது 14 வருஷம் கழிச்சு நீ வந்துடலாம் அப்படின்னு அப்பா சொல்ல சொன்னான்னு சொன்னாராம். அதனால புறப்பட்டதான சக்கரவர்த்தி திருமகன் அதை தொடர்ந்து இளைய பெருமாள் சரணாகதி பண்ணிக்க தானும் கூட வருவேன்னு லட்சுமணனும் கூட போறார். ராமனோட கிளம்பிடுறார். சீதா பிராட்டியும் நானும் வருவேன்னு கிளம்ப மூவருமாக இப்படியே வனவாசம் போகின்றிருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல, அந்த கட்டத்துல பஞ்சவடி அப்படிங்கிறதான இடத்துல போய் சில காலம் பர்ணசாலை அமைச்சுட்டு அங்க தங்கிட்டு இருக்கா. சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வேளையில ராவணனால சீதை அபகரிக்கப்படுறான். சீதையை தேடிண்டு மறுபடியும் எல்லா இடத்துக்கும் எங்க இருக்கான்னு தேடிண்டு ராமனும் இளைய பெருமாளான லட்சுமணனும் 2 பேரும் புறப்பட்டு வரா. அவ வந்து பம்பா நதி தீரம் வந்த பிறகு ஆஞ்சநேயனால ராமபிரானையும் இளைய பெருமாளையும் பார்த்துட்டு இவாள் யாரு, சுக்ரீவன் பயப்படுறான். போய் ஆஞ்சநேயன் அனுப்பிச்சு யாருன்னு பார்த்துட்டு வான்னு. அப்பதான் முதல்ல ஆஞ்சநேயன் சக்கரவர்த்தி திருமகனான ராமனை பார்க்கிறார். அவ அப்பா சொல்லியிருக்காராம், ஆஞ்சநேயன் குழந்தை பால பருவத்துல பால ஆஞ்சநேயனா இருக்கும் பொழுது அவ அப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா, உன்னுடைய பராக்கிரமங்கள் ராம கைங்கரியத்துக்காக பயன்படணும் அப்படின்னு. உடனே இந்த குழந்தை கேட்டுதான் பால ஆஞ்சநேயன் ராம கைங்கரியம், இந்த ராமன் பகவான் நீங்க சொல்லல, இந்த ராமனை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. யார் ஒருவன் உன்